பெங்களூர் ஸ்டைலில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பொரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் தாளிச்சிக்கலாம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாகவே இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினீங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். இது கூட வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்க வேண்டாம், மிளகாய் பொடி கூட தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வேக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். பீன்ஸ் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ஸ்கூலுக்காகட்டும் இல்லை ஆஃபீஸ்க்காகட்டும் இது கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது, அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டை பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா கூட சேர்த்துருக்கோம். நல்லா பெப்பர் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பொருள் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க.